கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பேசி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ் பண்ண சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பிடிசி வெப்சைட் லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $64,800 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா, ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,000 மேலே இருக்க வரைக்கும் பை ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஏரியாவிலேருந்து இங்கே கன்சல்டேட் ஆகிட்டு ப்ரைஸு மேலே போயிருக்கு. மேலே போன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 67,000க்கும் போயிட்டு அங்கேருந்து கரெக்ஷனுக்காக கீழே வந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியா ஓகேங்களா ஸ்டில்னா நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ 61,000லேருந்து 69,000 இந்த டிமாண்ட் ஏரியா பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸு ஸ்டில்னா நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியாவை டச் பண்ணல. டச் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து அகெயின் ஒரு புஷ் கொடுத்து மேலே போயின்னு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து தொடாமையே போயிடுவானாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுவரைக்கும் நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்டாப் லாஸை தொடாமல் போனது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸை ஃபுல்லாக அடிச்சுட்டு அதை லிக்விடிட்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து மேலே பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இதே இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு கிட்டத்தட்ட லோ வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மெதுவாக மேலே ஏறின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை கேண்டல். ஸோ இந்த வெள்ளிக்கிழமை கேண்டலை பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்றது இந்த வெள்ளிக்கிழமை கேண்டலோட லோக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டான். சரிங்களா? ஸோ இப்போ மேலே எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை கேண்டலோட ஹைக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். சரிங்களா? இந்த வெள்ளிக்கிழமை கேண்டலோட ஹை ப்ரைஸ் எங்கே வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 65,300. அதே மாதிரி வீக்லி கேண்டல் போன வார கேண்டலோட ஹை ப்ரைஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,000 கிட்டே இருக்குது. ஓகேங்களா? அதாவது 65,700. ஸோ 65,300லேருந்து 700 பார்த்தீங்கன்னா பெரிய தூரம் கிடையாது, ரொம்ப பக்கம்தான். ஓகேங்களா? இன்கேஸ் நம்மளுக்கு இந்த நோக்கி வந்தான்னா அதாவது இதுதான் போன வாரத்தோட ஹை, இதுதான் வந்து வெள்ளிக்கிழமையோட ஹை. ஓகேங்களா? இந்த ஏரியா பக்கம் போனான்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ரேஞ்சையும் உடச்சிடுவான். ஓகேங்களா? இதை உடச்சி கேண்டலை க்ளோஸ் பண்ணிட்டான்னா வீக்லி கேண்டல் என்ன ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்கல்ஃபிங் டைப்பில் ஃபார்ம் ஆகிடும். இன்கேஸ் இதை உடச்சி மேலே போய் க்ளோஸ் வச்சான்னா ஒரு என்கல்ஃபிங் டைப்பில் ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் ப்ரைஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இங்கே நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாகவே க்ளோஸ் வச்சா கூட நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம்னா இதுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணாமல் தான் போகிறான். ஓகேங்களா? இது புல்லிஷ் கேண்டலாகவே க்ளோஸ் வச்சா கூட இது சாலிடான ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன்றது எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு விஷயம். ஆனால் மந்த்லி கேண்டல் ஓகேங்களா மந்த்லி கேண்டல் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக போட்டு 76க்கு மேலே நம்மளுக்கு க்ளோஸ் வச்சானா மட்டும்தான் ஓகே ரைட்டு இது புல்லிஷு அப்படின்றது எடுத்துக்க முடியும். சரிங்களா? அப்போ என்னென்னா இதுக்கு கீழே அவன் வரமாட்டான் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். கிளியருங்களா? ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார கேண்டல் நம்ம க்ளோசிங்காக வெயிட் பண்ணணும். இந்த வார கேண்டல் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சானா நம்ம ஓரளவுக்கு புல்லிஷு அப்படின்றது எடுத்துக்கலாம். ஆனால் இருந்தாலும் அது வந்து அது ஓரளவுக்கு புல்லிஷாக எடுத்துக்க முடியும், ஷுவர் ஷார்ட்டாக எடுத்துக்க முடியாது. பிகாஸ் நம்மளுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை இன்னும் அன் பண்ணல. இந்த வாரம் ஃபுல்லாகவே மார்க்கெட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பயங்கரமான முறையில் கன்சல்டேட் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 4 ஹவரில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று ஃபுல்லாகவே கேண்டில் பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுது. அதுக்கப்புறம் காலையில் பிரேக் அவுட் ஆகிட்டு அதாவது காலையில்னா நேற்று நைட்டு ஓகேங்களா நைட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல இப்போ ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டு நம்மளுக்கு இன்றைக்கே மார்க்கெட்டு கீழே வந்ததுன்னா இந்த 61 ஏரியா இந்த ரேஞ்சிலலாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? ஒருவேளை நாளைக்கு வந்தாலும் சரி கீழே வரணும். ஓகேங்களா? இன்னைக்கு கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்துடலாம். ஆனால் இன்னைக்கு கேண்டல் நம்மளுக்கு இந்த 65,400க்கு மேலே க்ளோஸ் வச்சிட்டான்னா 65,400க்கு மேலே க்ளோஸ் வச்சிட்டான்னா இது கொஞ்சம் அடுத்தடுத்து என்ன மூவ்மெண்ட்ன்றது பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் ஃபுல்லாகவே மார்க்கெட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. பெருசாக மூவ்மெண்ட்டு கொடுக்க மாட்டேங்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரப்போகிற அந்த நியூஸ் கிளாரிட்டி ஆக்ட்னால. ஓகேங்களா?
ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ க்ளோஸ் ஆன பிறகு அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றது யோசிக்கணும். சரிங்களா? ஸோ பட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓவர் நான் சொல்லிக்கினே தான் இருக்குது. 57க்கு மேலே இருக்கிற வரைக்கும் ப்ரைஸ் இருக்கிற வரைக்கும் நான் வந்து புல்லி சைடில் தான் இருக்கேன். ஸோ இந்த மந்த் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் லிஸ்ட்டில் மட்டும் சொல்லிக்கிறேங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோ சொல்லி எல்லாமே நோ ஒன் லெஸ்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே ஒரு ஆன்லைன் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.